அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் சிறு குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களினுடைய சிறப்புகளை பற்றியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதிகளை பற்றியும் பார்க்க போகின்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு பருவ வயதை அடையாத 3 குழந்தைகள் மரணித்துவிட்டால் அவர் தன் பிள்ளைகள் மீது காட்டிய கருணையின் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழையச் செய்யாமல் இருப்பதில்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1248வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே எவருக்காவது 3 குழந்தைகள் சிறு குழந்தைகள் மரணித்துவிட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கின்றான் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இன்னொரு அறிவிப்பில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிம்களில் ஒருவருக்கு 3 குழந்தைகள் இறந்திருந்தால் அவருக்கு சிராத் எனும் பாலத்தில் ஏற்படும் லேசான நரக தீண்டுதலை தவிர வேறு தீங்கி ஏற்படாது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1251வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2632வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு அறிவிப்பில் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண் வந்தார். இறை தூதர் அவர்களே, உங்கள் பேச்சை ஆண்களே வந்து கேட்டு செல்கின்றனர். உங்களிடம் எங்களுக்கு என ஒரு நாளை ஒதுக்குங்கள். அன்று நாங்கள் உங்கள் சபைக்கு வருகின்றோம். அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தவற்றிலிருந்து எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறினார். இன்ன நாளில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே பெண்கள் அந்நாளில் ஒன்று கூடினர். அவர்களிடம் வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தம்மிடம் கூறியவற்றை கூறினார்கள். பின்பு உங்களில் ஒரு பெண் 3 குழந்தைகளை முற்படுத்தி வைத்திருந்தால் மரணித்திருந்தால் அவர்கள் அப்பெண்ணை நரகை விட்டும் தடுக்கும் திரையாக திகழ்வர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது ஒரு பெண் 2 குழந்தைகள் இறந்திருந்தால் அதற்கு 2 குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரியே என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1249வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2633வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் இதை விளங்கிக் கொள்கின்றோம், எங்களுடைய சிறு குழந்தைகள் இறந்திருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றான். அந்த குழந்தைகள் எங்களை நரகத்தை விட்டும் தடுக்கும் திரைகளாக இருக்கின்றன என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.